இன்றைக்கான டெய்லி வெக்காபுலரி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நான் திரும்பி வர்றேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் போகிறேன்னா நான் திரும்பி வர்றேன் இருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வில் பி ரைட் பேக். ஐ வில் பி ரைட் பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து பாருங்கள், நான் அங்கே இருப்பேன், நீங்கள் வரும்போது நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I will be there. I will be there. அங்கே இருப்பேன் அப்படின்றனால will be சொல்கிறேன். அங்கே அப்படிங்கிறனால there. I will be there அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், நான் சீக்கிரம் வர்றேன், நான் போயிட்டு சீக்கிரம் வர்றேன் அப்படின்னு சொல்லும். ஸோ அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I will come back soon. இந்த சீக்கிரம் அப்படின்றனால சூன் போட்டிருக்கேன். அண்ட் வருகிறேன் அப்படின்றனால வெல்கம். அப்போது நான் சீக்கிரம் வருகிறேன், ஐ வில் கம் பேக் சூன் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பாருங்கள், நான் வர்றேன், நீங்கள் போங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர், ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல். See you in the next video.